வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு 3 ஜூலை ஹிந்து ரோட்டல் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஸ்டேயிங் அலர்ட், அதாவது இந்த ஆர்டிகளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் மானிட்டரிங் non-COVID-19 டிசீசஸ். அதாவது COVID-19 இல்லாமல் மற்ற வியாதிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் COVID-19 நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாமல் மற்ற வியாதிகளாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை எப்படி வந்து நம்ம வந்து கண்காணிக்கலாம் அப்படிங்கிற பற்றின ஒரு ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க. The Integrated Disease Surveillance Program, the backbone of India's disease monitoring network, is responsible for alerting the center and the wider world on a weekly basis about the emergence of disease outbreaks, a surge in novel pathogens, the rate of spread and remedial action taken. அதாவது இன்டெகிரேட்டட் டிசீஸ் சர்வேலன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து என்னென்ன வியாதிகள் வந்து அவங்க தான் வந்து இந்தியாவில் வந்து எந்த வியாதியாக இருந்தாலும் அவங்க தான் வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பொறுப்பே அதான். அதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்தந்த வியாதிகள்லாம் வருது, இப்படிலாம் பரவிக்கிட்டு இருக்குது. ஸோ அது வந்து எப்படி வந்து பரவிக்கிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த என்ன வைரஸ்னால அந்த இது வியாதி பரவுது, அதுக்கப்புறம் என்ன ரேட்டில் பரவுது, அதே மாதிரி அதை வந்து நம்ம வந்து சமாளிக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது அந்த ஆர்கனைசேஷன் தான் அப்படிங்கிறாங்க. ஆன் ஆவரேஜ் there are 30 to 40 such alerts. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு 34 இந்த மாதிரி அலர்ட்ஸ் வந்து அவங்க வந்து எச்சரிக்கையை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. However, the advent of COVID-19 appears to have weaned the country from any other disease. ஸோ advent அப்படின்னா வருகை தர்றது அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான். வீல்டு அப்படின்னா மறைக்கப்படுறது அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான். ஸோ அதாவது COVID-19 வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து மற்ற டிசீஸ்லாம் அப்படியே மறைஞ்சு போச்சு, வேறு எந்த டிசீஸுமே வரல அப்படிங்கிறாங்க. For one, the latest weekly report available on IDSP website is from week 12, March 16 to 22. ஸோ ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதில் வந்து வீக் 12, அதாவது March 16 to 22 வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட்டாக அந்த ரிப்போர்ட்டை இப்போதைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வெப்சைட்டில் அப்படிங்கிறாங்க. இட் ரெக்கார்ட்ஸ் a mere 6 outbreaks or disease alerts across the country. ஸோ அதில் வந்து என்ன வந்து தெரிவிச்சிருக்காங்க, அந்த ரிப்போர்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்து மற்ற வியாதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஜஸ்ட்டு வெறும் COVID-19 இல்லாமல் வெறும் 6 வியாதிகள் தான் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் அப்படிங்கிறாங்க. In the same week last year there were 17 alerts, in 2018 there were 28 and in 2017 there were 45. ஸோ இதே வீக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா அதாவது 2019 பார்த்தீங்கன்னா வெறும் 17 அலர்ட் கொடுத்துருந்தாங்க. 2018 45 அலர்ட்ஸும் 28 அலர்ட்ஸும் 2017 45 அலர்ட்டும் இதே வாரத்துக்கு அந்தந்த போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்துக்குலாம் வந்து இவ்வளோ அலர்ட் வந்து எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. In week 11 this year there were 28 alerts, 12 of which are for COVID-19 and those corresponded to the 110 cases of the disease that were reported in that week of March from when the disease escalated. ஸோ இந்த வாரம் March 16 to 22 வீக் 12. ஸோ அதுக்கு முந்தின வீக் வந்து 28 அலர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் 12 பார்த்திங்கன்னா வந்து COVID-19 சம்மந்தப்பட்ட அலர்ட் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 110 கேஸ் பார்த்திங்கன்னா வந்து, ஏன்னா மார்ச்லேருந்தானே இந்த கொரோனா வைரஸ் வந்து தாக்கம் வந்து அதிகமாச்சு. ஸோ அப்போலேருந்து தான் வந்து COVID-19 சம்மந்தமாக தான் அதிகமான அலர்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட்டில் அப்படிங்கிறாங்க. One way to understand this situation is that once COVID-19 was declared a pandemic and a lockdown imposed, the IDSP2 went into a new normal. ஸோ ஒரு விஷயத்தை வந்து இந்த சுச்சுவேஷன்லேருந்து இந்த சூழ்நிலையிலேருந்து புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 WHO வந்து பேண்டமிக், அதாவது இந்தியா ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வந்து அறிவித்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் வந்து இம்போஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து புதிய அந்த நார்மல் அப்படின்னா வந்து சாதாரண சூழ்நிலை அப்படின்னா வந்து எப்படி நம்ம இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம வந்து இப்போ சாதாரண சூழ்நிலை அப்படின்னாவே நம்ம மாஸ்க் போடுறது, அப்புறம் இந்த மாதிரி நிறையா சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இதைத்தானே இப்போ வந்து நம்ம நியூ நார்மல் அப்படிங்கிறோம். ஸோ அதே மாதிரி அவங்களும் புது நார்மலாக வந்து இது இனிமேல் வந்து அதைத்தான் எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. With movement at a standstill, hospitals shut and only testing and treatment for COVID-19 available at government healthcare facilities, the reporting of other diseases suffered. So இப்போ அந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ஸும் கிட்டத்தட்ட வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. COVID-19 தவிர மற்ற எந்த ஒரு வியாதிக்குமே வந்து அப்போ வந்து சிகிச்சை அளிக்கலை. ஸோ அதனால் வந்து மற்ற டிசீஸை வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த இதே வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே ஸ்தம்பிச்ச நிலையில் இருந்துச்சு. வியாதின்னு வந்தால் COVID-19 தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. The neglect of other diseases has been independently borne out, for instance, by reduction in the notifications of fresh tuberculosis infections and the general decline in claims under the Ayushman Bharat Health Insurance Scheme. So borne out அப்படின்னா நிரூபிக்கப்படுறது அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான்.
ஸோ மற்ற வியாதிகளை கோவிட்-19 மற்ற வியாதிகளை வந்து நம்ம வந்து புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறது இதன் மூலமாக நிரூபணம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ் டிபி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எவ்வளோ பரவிட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து கம்மியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதன் மூலிமா வந்து மக்கள் வந்து தங்கள் மருத்துவ செலவுக்கு தேவைப்படுற அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் தான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதன் மூலிமா அந்த வியாதிகளை என்னென்ன வியாதிகள் வந்து அதன் மூலிமா கூட வந்து அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே வந்துச்சு அப்படிங்கிறாங்க. The other explanation is that, akin to a decline in deaths from accidents, the lockdown has contributed to a decline in transmission of contagious diseases. ஸோ akin to அப்படின்னா ஒரே மாதிரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதுதான். ஸோ இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா கோவிட்-19 தவிர மற்ற எந்த ஒரு வியாதியுமே வரல. இப்போ லாக்டவுன் இம்போஸ் பண்ணதுனால வெஹிகுலர் மூவ்மெண்ட்டு எல்லாமே ஃபுல்லாக கிட்டத்தட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து ஆக்சிடென்ட்ஸும் பார்த்திங்கன்னா வந்து கம்மியாகிட்டே வந்துச்சு. மற்ற டிசீஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுல எந்த அளவுக்கு கம்மியாச்சோ அதே மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே வந்துச்சு. ஸோ அதனால் லாக்டவுன் வந்து மற்ற வியாதிகளை வந்து மற்ற கண்டேஜியஸ் டிசீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஈஸியாக பரவுகிற அந்த வியாதிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுவும் வந்து கம்மியாகிட்டே வந்துச்சு அப்படிங்கிறாங்க. Many of the outbreaks that are routinely reported involve pathogens contracted from contaminated water or those airborne that spread through social interactions. ஸோ நிறையா வந்து இந்த வியாதிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக இந்த சளி காய்ச்சல்லாம் கூட வந்து நமக்கு வந்து ஏரில் பரவும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வந்து கிருமி மூலியமாக தான் பரவிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் இன்னொருத்தருக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒருத்தருக்கு வீட்டில் சளி வந்தால் அடுத்தது வந்து கோல்டு வந்துடும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறையா டிசீஸ் வந்து இந்த மாதிரி தான் பரவிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. While the reasons for the decline could be deliberated upon, what is unacceptable is the lack of public updates since March 12. ஸோ deliberated upon அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கிறது இல்லை எச்சரிக்கையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்ல தான். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணுறது March 12க்கு அப்புறம் வந்து எந்த ஒரு வியாதியுமே வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணல. இது எதனால் அவங்க ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கவனமாக இருக்காங்க. அதாவது வந்து கோவிட்-19 தவிர வந்து அவங்க வந்து எதுவுமே ரிப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது அவங்க எச்சரிக்கையாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அந்த மாதிரி அவங்க ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத அன்அக்செப்டபிளான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. The pandemic has taught the world that no modeling can quite forecast the spread of disease, and an affliction that may seem under control one week can quickly be threatening the last week. So affliction அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்படுற ஒரு நோய் இல்லை துன்பம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ இந்த பேண்டமிக் வந்து உலகத்துக்கே வந்து ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அதாவது இந்த ஐடிஎஸ்பிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வியாதி வரப்போகுது அப்படின்னா அதை வந்து மக்களுக்கு முன்னாடி எச்சரித்து அதுக்கான தேவையான நடவடிக்கைகளை வந்து எடுக்க வைக்கிறது இந்த ஐடிஎஸ்பியே வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இந்த பேண்டமிக் இந்த கொரோனா வைரஸ் வந்து உலகத்துக்கே வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கு. எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா திருப்பி அது வந்து இந்த மாதிரி துன்பங்கள் வந்து திருப்பி வந்து எப்போ அதிகமாகும் அப்படிங்கிறது கணிக்கவே முடியாது, ஃபோர்காஸ்டே பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து இந்த பேண்டமிக் வந்து உலகத்துக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க. If the country has a policy decided to unlock and restore pre-pandemic routines, then this should also apply to routine surveillance for other diseases. ஸோ இப்போ வந்து கண்ட்ரி பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அன்லாக் ஃபேஸ் வந்து திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா விதமான நடவடிக்கைகளையும் வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ரிப்போர்ட்டும் வந்து வீக்லி வந்து கொடுக்கணும். அவங்களும் வந்து கரெக்டாக இனிமேல் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இப்போ நார்மல் லைஃப்க்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே போகலாம், சில இதெல்லாம் வந்து திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாக்டவுன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து தளர்வுகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரிப்போர்ட்டுக்கும் அந்த தளர்வுகள்லாம் கொடுத்து அவங்க வந்து இனிமேல் வாரம் அவங்க அந்த ஐடிஎஸ்பி வந்து ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. The IDSP also faces a manpower crunch, and mirroring the experience of public health facilities in other countries is trying to recruit in the middle of a pandemic. ஸோ crunch அப்படின்னா ஒரு நெருக்கடியான சூழல் அப்படின்னு சொல்லணும்ல, தான். ஸோ ஐடிஎஸ்பியும் பார்த்தீங்கன்னா ஆட்கள் இல்லாமல் ஒரு நெருக்கடியான சூழலை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் ஹெல்த் ஃபெசிலிட்டிக்காக புதுசாக ஆட்களை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு நடைமுறையை வந்து இந்தியாலையும் கொண்டு வரணும். அவங்களுக்கு தேவைப்படுற ஆட்களை வந்து இந்த சூழலில் வந்து இது பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து என்னென்ன டிசீஸ் பரவுது அப்படிங்கிறத வந்து பரவலாக வந்து அந்த என்னென்ன டிசீஸ் பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ரிப்போர்ட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. It's debatable how useful this would be to improve COVID-19 surveillance, but it is essential in improving overall surveillance as well as providing timely updates to the public and international health agencies. So
அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆட்களை வந்து நிறையா எடுத்து அந்த கோவிட்-19 வந்து எப்படி நம்ம கண்காணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு விவாதத்துக்குரிய விஷயமா இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக இந்த ஓவராலாக வந்து இந்த கண்காணிக்கும் விஷயம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மற்ற நாடுகள் மாதிரி வந்து இந்தியாவில் என்னென்ன டிசீஸ் பரவிட்டு இருக்கு, அதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம வழிமுறைகளை வந்து கடைபிடிக்கலாம் தடுக்கிறதுக்கு. ஸோ இந்தியாவில் என்னென்ன டிசீஸ் பரவிட்டு இருக்கு, அதை வந்து எப்படி வந்து அந்த WHO இவங்களுக்குலாம் வந்து ரிப்போர்ட் பண்ணலாம், கரெக்டான டைமில் ரிப்போர்ட் பண்ணி எப்படி வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து கண்காணிக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. The pandemic needs serious focus, but India cannot afford to ignore other killers. ஸோ பேண்டமிக் அதாவது கொரோனா வைரஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கவனம் வந்து அது மேலே வந்து ஒரு தனி கவனம் இருக்கணும். ஆனால் மற்ற வியாதிகளையும் நம்ம வந்து ஒதுக்கி வச்சிட முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the focus on COVID-19 should not come at the expense of monitoring other diseases. ஸோ கோவிட்-19 வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்மளோட கவனம் வந்து அதுலேயே தான் இருக்குது. ஆனால் அதே சமயம் வந்து மற்ற வியாதிகளும் இருக்குது, உயிரை கொள்கிற மாதிரி நிறைய வியாதிகளும் இருக்குது. ஸோ அதன் மேலேயும் வந்து கவனம் செலுத்தி அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸையும் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் மக்களே 3rd July ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். ஸோ இதான் இந்த வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோட இருக்குது. ஸோ கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.